Hi guys, welcome to Vetritamil IPS Academy. நாம வந்து இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டாப் 25 கொஸ்டின்ஸ், அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம வெற்றித்தமிழ் ஐபிஎஸ் அகாடமில வந்து இப்போ வந்து பிசிக்கான கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பிசி, எஸ்ஐ, ஃபாரஸ்ட் எல்லாமேக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் கிளாஸஸும் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து நீங்க நம்ம அகாடமில வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காவலர் ஆக முடியும். ஓகேங்களா? ஏன்னா போன இயர் எக்ஸாம்க்கு, அதாவது இப்ப இந்த பிசி எக்ஸாம் எழுதுனாங்க இல்லைங்களா, அவங்க மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆன்லைன் வீடியோவும் பார்த்துட்டு நீங்க வந்து, அதாவது லாஸ்ட் வந்து நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து சீரியஸ் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து நீங்க கேட்ட அந்த டெஸ்ட், அந்த நீங்க சொன்ன அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது, நாங்க நல்லா எக்ஸாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணியும் சொல்லியிருக்காங்க, மெசேஜும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலேயும் வந்து காவலர் ஆக முடியும். சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து 6th பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான 25 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இந்த 25 கொஸ்டின்ஸ் வந்து 6th தமிழ். இப்போ நீங்க குரூப் 4க்கு வந்து நீங்க இப்போ நம்ம கிட்ட வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கும் வந்து கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ குரூப் 4க்கு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன 100 கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து தமிழ் தான் ரொம்ப ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ தமிழ் 100 அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்க வந்து எய்ம் பண்ணணும். அதாவது 95க்கு மேல வந்து நீங்க எய்ம் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து குரூப் 4 ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுவே வந்து இருக்கு. ஓகேங்களா? அதால இப்ப தமிழ் வந்து அவ்வளோ இது தமிழ் தானே நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லையே அப்படின்ட்டு யாரும் இது பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு ஒரு மார்க் கூட நம்ம லைஃபை வந்து தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஓகேங்களா? பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாணிக்கம். ஏ, துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரதான் பாவலரேறு அப்படின்ற சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 இதழ்கள் வந்து நடத்தி இருப்பாரு. ஓகேங்களா? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் போன்ற இதழ்களை வந்து நடத்தியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா துரை மாணிக்கம் அவர்கள் தான். பெரிய மாணிக்கம் கொடுப்பாங்க, இல்லைன்னா துரை மாணிக்கம் அப்படின்னுட்டும் கொடுப்பாங்க. பாரதியார். பாரதியாருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். பாரதியாருடைய சிறப்பு பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, அறம்பாடம் வந்த அறிஞர், மரம்பாட வந்த மறவன் அப்படின்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் அவர்களை வந்து சொல்லலாம். ஓகேங்களா? பாரதிதாசன். பாரதிதாசனை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னுட்டு நம்ம பாரதிதாசன் அவர்களை சிறப்பு பெயர் சொல்லலாம். சுமுத்து. ஓகேங்களா? நெல்லை சுமுத்து அவர்களை வந்து ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன போலவே வந்து ஒரு, அதாவது தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்கள் அழைத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லை சுமுத்து அவர்களை வந்து சொல்லியிருப்பாரு. இவர் வந்து அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்ற ஒரு பாடல் வந்து இயற்றியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லை சுமுத்து அவர்கள் இயற்றிருப்பார். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பிரித்து எழுதுதல் வந்து மேக்சிமம் வந்து எல்லா கொஸ்டின்லயும் வந்து கேட்டுதான் இருக்காங்க. ஓகேங்களா? நூல் ஆடை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் ஏ, நூல் கூட்டல் ஆடை அப்படின்றதுதான் நூலாடையை பிரித்து எழுத கிடைக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது 3rd கொஸ்டின் பாருங்க. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர், இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் எல்லாமே நம்ம வந்து எல்லாமே நல்லா தெளிவா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் மக்கள் கவிஞர் அப்படின்னுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அழைக்கப்படுகிறார்கள். ஓகேங்களா? இப்ப பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் என்ன, ஆசார கோவை அப்படின்ற ஒரு நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருவாயின் முள்ளியார். 100 வெண்பாக்களால் ஆனதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசார கோவை. அந்த ஆசார கோவை அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்க. திராவிட நாட்டின் வானம் பாடி என பாராட்ட பெற்றவர் யார்? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். திராவிட நாட்டின் வானம் பாடி அப்படின்ட்டு யார வந்து பாராட்டி, அதாவது யார பாராட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் திராவிட நாட்டின் வானம் பாடி யார் அப்படின்னா முடியரசன் அவர்களை திராவிட நாட்டின் வானம் பாடி அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப வாணிதாசன். வாணிதாசனுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் எல்லாமே இருக்கு. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வாணிதாசன் அவர்களை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க 5th கொஸ்டின்.
தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் ஏ தொல்காப்பியம். இந்த தமிழன் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் அப்படின்றதை குறிக்கக்கூடியது. அப்ப தமிழ் அப்படின்ற வார்த்தை முதலா எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் அப்படின்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரத்தில் தமிழ் நாடு அப்படின்ற வார்த்தை சிலப்பதிகாரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பிட்டிருக்காங்க. தேவாரத்தில் தமிழன் அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, முதலா தமிழ் அப்படின்ற வார்த்தை தொல்காப்பியத்திலும், தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை சிலப்பதிகாரத்திலும், தமிழன் அப்படின்ற வார்த்தை தேவாரத்திலும் என்ன பண்ணியிருக்காங்க, அப்பர் இயற்றிய தேவாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6th, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் சலீம் அலி அவர்களை இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்வாங்க. ஏன்னா இவர் தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா பறவைகளை பற்றி நூல்கள் இயற்றுவதும் பறவைகளை பற்றிய போட்டோ பிடிக்கிறதையும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா செலவிட்டாரு. அதால அவரை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னுட்டு டாக்டர் சலீம் அலி அவர்களே சொல்றாங்க. இவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்ற ஒரு நூல்ல என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய வாழ்க்கை வரலாறை இயற்றி வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா, அடுத்தது 7th கொஸ்டின் பாருங்க. சித்தம் என்பதன் பொருள் என்ன? சித்தம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் உள்ளம். சித்தம் என்பது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளத்தை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா, இப்ப நீங்க ஒரு தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க தமிழ்ல கண்டிப்பா 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு புக் ஒரு லெசன் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு லெசன்ல இருக்கக்கூடிய அந்த பாடலுடைய பொருள் அந்த மீனிங் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இலக்கண குறிப்பு உங்களுக்கு அந்த புக் பேக்கு பின்னாடியே இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க, அது நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு அந்த பாக்ஸ்ல இருக்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த ஆசிரியர் குறிப்பை நீங்க நல்லா தெளிவா நீங்க படிச்சுக்கணும். நீங்க ஒரு லெசன் எடுத்தாலும் அதை நல்லா தெளிவா படிச்சுட்டு நீங்க அடுத்த லெசன் போனீங்கன்னா கண்டிப்பா அந்த லெசன் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. எப்ப எந்த நேரத்துல அந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, படிங்க, ஒரு லைனா இருந்தாலும் தெளிவா படிங்க. அடுத்தது மா என்னும் சொல்லின் பொருள் யாது? ஒரு சொல் ஒரு மொழிலாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதெல்லாம் நல்லா தெளிவா நீங்க படிச்சுக்கோங்க. மா என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விலங்கு. ஓகேங்களா, மா என்னும் சொல்லின் பொருள் என விலங்கு. அதுல அதை வயல் குறிக்கும், வண்டு, ஓகேங்களா, திருமகள், அழகு, அறிவு, அளவு, இந்த மாதிரி நிறைய மீனிங் குறிக்கக்கூடியதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மா. அவங்களுக்கு பாக்ஸ்ல போட்டு மா அப்படின்ற வார்த்தை குறிக்கக்கூடியது கொடுத்திருப்பாங்க. சோ அதை நல்லா நீங்க பாத்துக்கோங்க. 10வது, தமிழன் என்ற சொல் முதலாக பயன்படுத்திய நூல் எது? ஓகேங்களா, தமிழன் அப்படின்ற வார்த்தை முதலா பயன்படுத்திய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன? இவ்வளவு நேரம் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா போன கிளாஸ்லயே நான் அதாவது போன கொஸ்டின்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன். தமிழன் அப்படின்றது தேவாரம், அப்பர் இயற்றிய தேவாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வார்த்தை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழன். இந்த தமிழன் அப்படின்ற வார்த்தை முதலா தேவாரத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. தொல்காப்பியத்துல தமிழ், சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, 11வது கொஸ்டின், நுட்பமாக சிந்தித்து அறிவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், நுட்பமாக சிந்தித்து அறிவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணறிவு. ஓகேங்களா, அடுத்தது 12வது பாருங்க. இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நூலகவியலின் தந்தை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ்ல. இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஈரா அரங்கநாதன் அவர்கள். ஏன் இவரை இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்றாங்கன்னா நூலகத்திற்கான வரைமுறைகளை எழுதினது யார், முதலா உருவாக்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரா அரங்கநாதன் அவர்கள் தான். இவருடைய பெயர்கள்ல தான் சிறந்த நூலகர்களுக்கான விருதுகள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடுக்குறாங்க. அதால இவரை இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்தது 13வது பாருங்க. கொய்யாக்கனி என்ற நூலின் ஆசிரியர் யார்? கொய்யாக்கனி அப்படின்ற இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் சி
பெருஞ்சித்திரனார் அவர்கள். ஓகேங்களா, பெருஞ்சித்திரனார் துரை மாணிக்கம் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அவர்தான் பெருஞ்சித்திரனார் அவர்கள் கொய்யாக்கனி அப்படின்ற நூல் எழுதியிருப்பாரு. என் சுவை என்பது மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், நூறு ஆசிரியம், ஓகேங்களா, இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே யாரு இயற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார் அவர்கள் வந்து இயற்றிருக்காங்க. அவர் இயற்றிய கனிச்சாறு அப்படின்ற அந்த பாடல் எத்தனை தொகுதியா வெளிவந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8 தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்கு. பெருஞ்சித்திரனார் அப்படின்ட்டு 6th எடுத்தீங்கன்னா ஒண்ணு அவருடைய இதழ்கள், அவர் இயற்றிய நூல், கனிச்சாறு எத்தனை தொகுதிகள் இருக்கு, அவருடைய சிறப்பு பெயர் என்ன, துரை மாணிக்கம் என்று அழைக்கப்படுபவர் யார், பெருஞ்சித்திரனார். இந்த மாதிரி இருக்கும். இதை மட்டும் நீங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 14வது கொஸ்டின். மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன, மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன. எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்ல மேக்சிமம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா அதுல முக்கால்வாசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கணம் தான் இருக்கும். ஸோ இலக்கணத்துக்கு நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க வந்து படிக்கணும். ஓகேங்களா, நம்ம கிளாஸ்ல வந்து இலக்கணத்துக்கும் வந்து நம்ம கிளாஸ் போடுவோம், நீங்க அந்த கிளாஸும் வந்து வாட்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாங்க வந்து 6th ஃபுல்லாவே நாங்க படிக்கணும் மேம், படிச்சுட்டு நாங்க வந்து நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்றவங்க நீங்க ஒரு நோட்டு போட்டு நீங்க இலக்கணம் இப்போ 6th ஸ்டாண்டர்ட்ல என்ன இலக்கணம் இருக்கோ அதை வந்து என்ன தெளிவா வந்து உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த இதுல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா எழுதி வச்சு நீங்க வந்து படிச்சா உங்களுக்கு இலக்கணமும் ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா பேசிக்ல இருந்து போனோம், எடுத்தோடனே நம்ம கஷ்டமான இலக்கணத்தை பார்த்தா நம்மளுக்கு அது சுத்தமா வந்து புரியாது. இங்கிலீஷ்ல எப்படி கிராமரோ அதே மாதிரி தான் தமிழ்ல வந்து இலக்கணம். ஸோ நீங்க பேசிக்ல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள்ல இருந்து இலக்கணம் போங்க, கண்டிப்பா இலக்கணம் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். ஓகேவா, பாருங்க மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன. இப்ப பாருங்க மாத்திரை அளவு. மாத்திரை அளவுனா என்னன்னா நம்ம கண் இமைக்கக்கூடிய அளவோ இல்ல கை சிட்டிக்கை அந்த நொடி அளவு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாத்திரை அப்படின்னுட்டு சொல்றாங்க. இந்த மாத்திரையை வந்து என்ன நெடில் எழுத்துக்கள், குறில் எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள் அதுக்கும் தனியா மாத்திரை அளவு வந்து கொடுத்திருப்பாங்க. இவங்க கேட்கறது மெய் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை. இப்ப நெடில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 மாத்திரை. குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, குறிலுக்கு 1 மாத்திரை. மெய் எழுத்துக்களுக்கும் ஆயுத எழுத்துக்களுக்கும் கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை அளவு வரும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க 15வது யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கர்ம வீரர் காமராசர் அவருடைய பிறந்த நாளாக கல்வி வளர்ச்சி ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி தினமாக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செலிப்ரேட் பண்றாங்க. கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசர் அவர்கள் தான். தலைவர்களை உருவாக்குபவர், இந்த மாதிரி எல்லாமே ஏழை பங்காளர், இது எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசர் அவர்களை அழைப்பாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க 16. தமிழின் முதல் காப்பியம் எது, தமிழ்ல இருக்கக்கூடிய முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான ஆன்சர் இப்ப நிறைய பேர் வந்து இதுல கன்ஃபியூஸ் ஆவீங்க, மணிமேகலையா சிலப்பதிகாரமா அப்படின்னுட்டு. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். ஓகேங்களா, தமிழின் முதல் காப்பியம் எதுன்னா சிலப்பதிகாரம். முதல் சமய காப்பியம் அப்படின்னா மணிமேகலை வந்து நம்ம சொல்லலாம். இரட்டை காப்பியம்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படின்னு சொல்லலாம். முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா, முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம். முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தாலும் என்னது சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் மணிமேகலை. ஓகேங்களா, இது எல்லாமே என்ன அப்படின்னா பௌத்த சமய நூல். ஓகேங்களா, குண்டலகேசி என்பதும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பௌத்த சமய நூல். குண்டலகேசியின் ஆசிரியர் யார் அப்படின்னா நாதகுந்தனார் அப்படின்றவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குண்டலகேசியினுடைய ஆசிரியர். மணிமேகலை ஆசிரியர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாரு இளங்கோவடிகள் அவர்கள் ஒருவர். ஓகேங்களா, யசோதர காவியத்தின் ஆசிரியர் யார் அப்படின்றது தெரியல. அடுத்தது 17வது பாருங்க அறுவடை திருநாள் குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் என்ன பெயரில் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, அறுவடை திருநாள் இப்போ வந்து நம்ம பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்றோம் இல்லைங்களா, அதுல என்ன பண்ணுவாங்க அந்த தை மாதத்தில் விளையக்கூடிய பொருட்கள் அந்த அறுவடை செய்யப்பட்ட பொருட்களை வைத்துதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நெல் கரும்பு இந்த மாதிரி ஒரு சில வகையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா. அப்ப அந்த அறுவடை திருநாளை குஜராத் ராஜஸ்தான் மாநிலத்துல என்னவா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா
உத்தராயன் அப்படின்ற பேர்ல அறுவடை திருநாள அவங்களுடைய, அதாவது ராஜஸ்தான் குஜராத்ல வந்து உத்தராயன் அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல அறுவடை அப்படின்னுவோம், குஜராத் ராஜஸ்தான்ல உத்தராயன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பஞ்சாப்ல அறுவடை திருநாள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லோரி. ஓகேங்களா. மகர சங்கராந்தி அப்படின்றது எந்த பகுதியில சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப ஆந்திரா, கர்நாடகா பகுதி, உத்தரப்பிரதேசம், ஓகேங்களா, அந்த இடத்துல எல்லாம் வந்து மகர சங்கராந்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எந்த திருவிழாவை அப்படி சொல்லுவாங்கன்னா அறுவடை திருநாள் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது 18வது புதியதொரு விதி செய்வோம். புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் முடியரசன். புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலின் ஆசிரியர் முடியரசன் அவர்கள் வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற நூலை வந்து இயற்றியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது 19வது பாருங்க, கரும்பின் தாவர இலையின் பெயர் என்ன? கரும்பினுடைய தாவர இலையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோகை. ஓகேங்களா. தோகை வந்து கரும்பு தாவர இலையின் பெயர் அப்படின்றாங்க. நாணல் அப்படின்றதுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோகை வரும். இலை வந்து என்ன? வாழை இலை, மா இலை, கொய்யா இலை, தேயிலை அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்களே, அது வந்து இலை குறிக்கும். கீரை வகைகள், ஓகேங்களா. இப்ப வந்து கீரைல நம்ம முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரை வகைக்கு சொல்லும். ஓலைக்கு வந்து என்ன அப்படின்னா தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்றத குறிக்கக்கூடியது. ஓகே. அடுத்தது பாருங்க, 20வது கொஸ்டின், ஆறின் தமிழ் எண்களை அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 வந்து நம்பர், அதோடைய தமிழ் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் எண்கள் மொத்தம் அந்த 9க்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா இது வந்து நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லிக்கலாம். இப்ப பாருங்க, 1க்கு வந்து என்ன வரும் அப்படின்னா கா, 2க்கு வந்து உ, 3க்கு வந்து ஞா அப்படின்ற மாதிரி வரும், 4க்கு வந்து இப்படி வரும். ஓகேங்களா. அடுத்தது 5வதுக்கு வந்து ரு, 6க்கு வந்து சா எப்படி வரும். அடுத்தது 7க்கு வந்து ஏ, 8க்கு வந்து ஆ, 9க்கு வந்து இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. இதுதான் தமிழ் எண்கள். இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கடலை உருண்டை, ஓகேவா, நுணுக்கி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிடு என்றார், அதாவது என்று அம்மா கூறினார். இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். ஓகேங்களா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அவங்க கேட்டிருக்கிறது 6. 6க்கானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சா. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சா. இப்ப காக்கு வந்து 1 வரும், ஊக்கு வந்து 2, ஏக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7. ஓகேங்களா. அடுத்தது 21, முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 30. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. அதாவது உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் இணைந்ததுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் எழுத்துக்கள். இந்த முதல் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய எழுத்துக்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் எழுத்துக்கள். இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதுதான் எது அப்படின்னு பார்த்தோம்னா சார்பு எழுத்துக்கள். அந்த சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகை அப்படின்னு பார்த்தோம்னா 10 வகைப்படும். இப்ப முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30. ஓகேவா. முதல் எழுத்துக்கள் எது எதுவும் இணைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் இணைந்ததுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் எழுத்துக்கள். 22வது கொஸ்டின் பாருங்க, அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதியவர் யார்? அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லை சு முத்து அவர்கள் அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு. ஆத்திச்சூடி அப்படின்றத எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார் அவர்கள் ஆத்திச்சூடின்னு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. புதிய ஆத்திச்சூடி யார் எழுதியிருப்பாருன்னா பாரதியார் எழுதியிருப்பாரு. அறிவியல் ஆத்திச்சூடி யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லை சு முத்து. ஓகேங்களா. ஆத்திச்சூடி ஔவையார், புதிய ஆத்திச்சூடி வந்து பாரதியார், அதுக்கப்புறம் அறிவியல் ஆத்திச்சூடி யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லை சு முத்து. அடுத்தது 23, கவி ஞாயிறு என்று அடைமொழி பெற்றவர் யார்? கவி ஞாயிறு என்று அழைக்கப்பெறுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் தாரா பாரதி அவர்களை கவி ஞாயிறு அப்படின்றாங்க. அப்ப மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா தேவநேய பாவனார். அவரை என்ன சொல்லுவாங்க? மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாரா பாரதி அவர்களை வந்து சொல்லுவாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முடியரசன் அவர்களை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. தாயுமானவர் இயற்றிய நூல்கள், தாயுமானவர் திருப்பாடல்கள் அனைத்தும் என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாட்டின் உபநிடதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாயுமானவருடைய
பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது 24 பாருங்க. புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடும் நூல் எது? புத்தரை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிய ஜோதி. புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிய ஜோதி அதுதான். ஓகேங்களா. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எட்வர்ட் அர்னால்டு அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு. அந்த நூலை வந்து பல மொழிகளில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு வந்து செஞ்சிருப்பாங்க. நம்ம தமிழ் மொழியில வந்து ஆசிய ஜோதி அப்படின்னு தேசிக விநாயகனார் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாரு, கவிமணி தேசிக விநாயகனார் ஆசிய ஜோதி அப்படின்ற பேர்ல என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா இயற்றிருப்பாரு. இந்த நூல் முழுக்க முழுக்க புத்தரையினுடைய வரலாறு, அவர் போதித்த போதனைகளை பற்றி மட்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பிடக்கூடியது. ஓகேங்களா. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் 25. நல்வழி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்வழி அப்படின்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் ஔவையார். ஓகேங்களா. ஔவையார் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்வழி அப்படின்ற நூல் வந்து எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆத்திச்சூடி, நல்வழி, கொன்றை வேந்தன் இது எல்லாமே யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார். மூதுரை அப்படின்ற ஒரு நூலும் வந்து ஔவையார் தான் எழுதியிருப்பாங்க. மூதுரை அப்படின்னா என்ன? மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்றதே குறிக்கக்கூடியதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூதுரை. ஓகேங்களா. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாப் 25 கொஸ்டின்ஸ் தமிழ் 6th இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வகையில தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்ததும் நம்ம ரெகுலரா வந்து டாப் 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்கிறதும் பார்ப்போம். கண்டிப்பா இந்த இதுவும் வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே எல்லா எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பயனுள்ள வகையில தான் இருக்கும். ஓகேங்களா. நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம அகாடமில வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கிளாஸஸும் வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எஸ்ஐக்கான கிளாஸஸ், ஃபாரஸ்ட்கான கிளாஸஸ் எல்லாத்துக்குமே வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸும் அவைலபிளா இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸஸும் வந்து அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேட்சும் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா. நீங்க வந்து இப்பல இருந்தே வந்து படிக்க நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம கால் ஃபார் விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஸோ நீங்க இப்பல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா லாஸ்ட் டைம்ல நீங்க வந்து டென்ஷன் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். ஓகேங்களா. கால் ஃபார் விட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஐயோ நம்ம நிறைய படிக்கணும் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டென்ஷனோடவே படிச்சதையும் வந்து ஒரு மறக்கக்கூடிய வகையில இருக்கும். ஸோ நீங்க இப்பல இருந்தே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய டீட்டெயில் வேணும் அப்படின்னா நாங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க வந்து டீட்டெயில் எல்லாமே வந்து கேட்டுக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.